பள்ளிக்கூட பாட புத்தகங்களே படிக்காமல் இருந்த அபூபக்கர் இன்றைக்கு கலை, இலக்கியம், வரலாறு, அரசியல், புவியியல், மேலாட்டு அரசியல் என்ற இத்தனை புத்தகங்களை புரட்டுகிறோம். பாட புத்தகத்தின் மீது கூட பற்றில்லாத அபூபக்கரை உலக அரசியலை படிக்க வைத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. அமெரிக்க எழுத்தாளர் மார்க் ட்வைன் ஒரு முறை சொன்னார், இட் இஸ் ஈஸியர் டு ஃபூல் பீப்புள் than to convince them that they have been fooled என்று சொன்னார். ஏன் நாம் தமிழர் என்கிற தலைப்பிலே ஆரோ ரூட்ஸ் மீடியா மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் உரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இந்தியாவிலே சாதிக்கு ஒரு சங்கம் உண்டு, வீதிக்கு ஒரு கட்சி உண்டு. இந்திய தேர்தல் ஆணையத்தில் தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் 6, மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் 67. இது போக பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் மட்டும் 2520. சற்றேறக்குறைய 2600 கட்சிகளுக்கு மத்தியிலே ஏன் நாம் தமிழர் என்கிற கேள்வி நம் முன் எழுகிறது. நாம் தமிழர் கட்சி ஏன் கூரையில இருந்த மக்களை அணிதிரட்டி கோட்டையிலும் கோபுரத்திலும் இருந்தவர்களை கேள்வி கேட்க வைத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. எளியோர்களை ஒன்று திரட்டி அதிகாரத்தை அசைத்து பார்த்த கட்சி நாம் தமிழர் கட்சி. மதுவின் மீதும் மாதுவின் மீதும் பற்று கொண்டிருந்த இளைஞர்களை, மாணவர்களை மண்ணின் மீதும் மக்கள் மீதும் பற்றுக்கொள்ள செய்ய வைத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. ஏன் நாம் தமிழர் கட்சி? இந்த கேள்வி எனக்குள் சரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுந்தது. சரியாக 17 வயது, இன்னும் சொல்ல போனால் என் காதலிக்கு காதல் கடிதம் எழுதி கொண்டிருந்த காலம் அது. அந்த காலத்தில் அரசியல் என்பது இந்த மேடையில நின்று கொண்டு அந்த கட்சிக்காரனை திட்டுவது, அந்த மேடையில நின்று கொண்டு இந்த கட்சிக்காரனை திட்டுவது, சொல்ல போனால் கேட்க முடியாத கூசக்கூடிய அளவிற்கான வார்த்தைகளை பயன்படுத்துவதுதான் அரசியலாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஒருவரை ஒருவன் திட்டுவதல்ல அரசியல், மக்களுக்கான நல்ல திட்டத்தை கொடுப்பதுதான் அரசியல் என்று ஒரு கட்சி மேடை தோறும் நாம் என்ன செய்ய போகிறோம், கல்விக்கு என்ன, மருத்துவத்திற்கு என்ன, பொருளாதாரத்திற்கு என்ன, உட்கட்டமைப்பிற்கு என்ன, நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு என்ன, இளைஞர்களுக்கு என்ன, மாணவர்களுக்கு என்ன, பெண்களுக்கு என்ன, வயோதிகர்களுக்கு என்ன என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமான திட்டத்தை முன்வைத்து தமிழ்நாட்டினுடைய வீதி எங்கும் மேடை தோறும் முழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனால் வேண்டும் நாம் தமிழர் கட்சி. என் சொந்த அனுபவத்திலிருந்தே நான் சில செய்திகளை பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். 17 வயதுல இந்த கட்சியின் மீது, இந்த கட்சியினுடைய கொள்கையின் மீது ஈர்ப்பு கொண்டு இந்த கட்சியில இணைஞ்சேன். வாழ்வில் எந்த பிடிப்போ பற்றோ பிடிமானமோ இல்லாமல் ஊதாரித்தனமாக சுற்றி கொண்டிருந்த நபர் நான். 17 வயதுக்கு முன்பாக என்னை யாராவது பார்த்திருந்து பிறகு இன்று பார்த்தால் டே அந்த அபுவாடா நீ என்கிற கேள்வி கட்டாயம் எழும். விளையாட்டை தவிர எதன் மீதும் பற்று இல்லை. 10ஆம் படிக்கிறதுக்குள்ளாக 5 வழி கூட மாறியிருக்கேன். அப்படி ஒரு காலகட்டத்தில் அவ்வளவு மோசமாக இருந்த நான், பள்ளிக்கூட பாட புத்தகங்களே படிக்காமல் இருந்த அபூபக்கர் இன்றைக்கு கலை, இலக்கியம், வரலாறு, அரசியல், புவியியல், மேலாட்டு அரசியல் என்ற இத்தனை புத்தகங்களை புரட்டுகிறோம் என்றால் பாட புத்தகத்தின் மீது கூட பற்றில்லாத அபூபக்கரை உலக அரசியலை படிக்க வைத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனால் நாம் தமிழர் கட்சி. அதனால் வேண்டும். நான் இன்னும் இதை எளிமைப்படுத்தி சொல்லணும்னா, அந்த காலகட்டத்தில் புத்தகங்களின் அலமாரியில உறங்கி கொண்டிருந்தது என் கையில என்னுடைய பேட்மிண்டன் ராக்கெட் இருந்துச்சு, விளையாட்டு உபகரணங்கள் கையில இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னா என் கையில புத்தகம் இருக்குது, எங்க வீட்டு அலமாரியில அந்த பேட்மிண்டன் ராக்கெட் உறங்கி கொண்டிருக்கு. இப்படி எண்ணற்ற லட்சக்கணக்கான இளைஞர்களை தமிழ்நாடு முழுமைக்கும் உதாரணம் சொல்ல முடியும். குடிச்சுக்கிட்டு ஊதாரித்தனமா சல்லித்தனமாக சுத்திக்கிட்டு இருந்தோம். ஏனென்றால் இந்த மண்ணிற்கான அரசியல் கற்பிக்கப்படலை. பள்ளிக்கூடங்கள் இருந்து, கல்லூரியில் இருந்து, வேலை செய்யக்கூடங்கள் இருந்து அத்துணையும் பிக் பாஸ் பேசினான், IPL பேசினான், சினிமா பேசினான், விஜய் அஜித் சண்டை போட்டான், ரஜினி கமல் சண்டை போட்டான். திமுகவா அதிமுகவான்ற அரசியல் அவன் பேசல. நாம் தமிழரா மத்த அரசியல்ன்றது பேசல. இந்திய தேசியமா, திராவிட தேசியமா, தமிழ் தேசியமா என்கிற அரசியலை அவன் பேசல. ஏன் பேசுறதுக்கான வாய்ப்பு அவனுக்காக ஏற்படுத்தி கொடுக்கல. பள்ளிக்கூட ஆண்டு விழாக்களா, கல்லூரியினுடைய கலை நிகழ்ச்சிகளா, அத்துணையும் சினிமா சினிமா சினிமா. அருகில் இருக்கிற மாநிலம் கேரளா, அங்க பாருங்க, அங்க இலக்கியம் பேசும், கலை பேசும், வரலாறு பேசும். ஆனா இங்க என்ன வாட்ட கருவாடு சாங்கு தான் ஓடும். என்னம்மா இப்படி பண்றீங்களமான்ற சாங்கு தான் ஓடும். ஸ்டவ் மேல கடாயின்னு அந்த பாட்டுகள் தான் ஓடும். ஆனால் கவிதைகளுக்கோ, கதைகளுக்கோ, இலக்கியங்களுக்கோ என்ன இது வடிகால் இருந்துச்சுங்க மாணவர்களுக்கு? அப்ப எது ஒன்றையும் கற்பிக்கப்படல. அதற்கான வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு ஒரு நடிகர் கட்சி தொடங்கி விட்டார், அவர்கள் பின்னாடி போறவங்க எல்லாம் தற்கொலையாக இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. ஆமாம், அதற்கு நடிகர் மட்டும் பொறுப்பு இல்லவே, ஆட்சியாளர்கள் நீங்களும் பொறுப்பு தானே. அந்த மாணவருக்கு சரியான அரசியலை, இலக்கியத்தை, கல்வியை, வரலாற்றை போதித்திருந்தால் அவன் ஏனப்பா தற்கொலையாக போக போறான்?
என்றால் இதை மாற்றிய கட்சி நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. நடிகன் தொடங்கின கட்சிக்கும் அண்ணன் தொடங்கின கட்சிக்குமான வேறுபாட்டை பார்க்கிறாங்க. 15 ஆண்டு காலமாக நாங்களும் மேடையில சொல்லி 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 பார்த்தோம். நாம் தமிழர் கட்சி மட்டும் ஒரு கட்சி அல்ல, இது மாற்று கட்சி, மாற்று அரசியல் புரட்சி என்று மேடையெல்லாம் சொல்லி பார்த்தோம். அந்த மக்களுக்கு காதுல விடல. 15 ஆண்டுகளாக கத்தி 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 நாம் உணர்த்த முடியாததை ஒரு நடிகை 15 மாசத்துல தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்துட்டாங்க. இன்றைக்கு வேறுபாட்டை உணர்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் கூடினாலும் நாற்காலிகள் உடையாமல், மதுபோதைக்கு அடிமையாகாமல், டிரான்ஸ்பார்மர் மேல ஏறாம, மரத்தின் மேல ஏறாமல், விசிலடிக்காமல், கூட்டத்திற்கு ஒரு இடையூறு செய்யாமல் பின் டிராப் சைலன்ட்ல ஒரு கூட்டம் கூடிட்டு ஒழுக்கமாக கலையும் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவிலேயே ஒரு கட்சி தான் அது நாம் தமிழர் கட்சி. அந்த அளவிற்கு அரசியல் களத்திலே ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் போதித்த கட்சி நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு என்ன நிலைமை தமிழ்நாட்டில்? கல்வி இருக்குதா? மருத்துவம் இருக்குதா? தூய குடிநீர் இருக்குதா? அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இருக்குதா? ஒன்றுமில்லையே. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு விளம்பரம். தமிழ்நாட்டினுடைய லிட்ரசி ரேட் என்ன தெரியுமா? கல்வி அறிவு பெற்ற மாநிலமா தமிழ்நாடு? 60 ஆண்டு கால திராவிட ஆட்சி, 75 ஆண்டு கால சுதந்திரம் பெற்ற இந்தியா, வருஷா வருஷம் ஆயிரக்கணக்கான கோடிகள் கல்விக்கென்று நிதி ஒதுக்குறாங்க. ஆனா லிட்ரசி ரேட்ல கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக எத்தனை பர்சன்டேஜ்ல தமிழ்நாடு இருக்கு? 85%. லிட்ரசி ரேட்னா என்ன? தாய்மொழி எழுத படிக்க தெரியணும், வாசிக்க தெரியணும். இதுதான். அப்ப ஒரு கல்வியை அளவிடுவதற்கான அடிப்படை அழகு, அடிப்படை கூறு இந்த லிட்ரசி ரேட். அந்த லிட்ரசி ரேட்ல 85 விழுக்காடு தான் தமிழ்நாடு 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில இருக்கிறது என்றால் இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடா? 115 பேருக்கு தமிழ்நாட்டில் 2026 எழுத படிக்க தெரியல. இதுவா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு? மாணவர்கள் அகாடமிக் பிரஷர்னால படிக்கிறாங்க. இந்தியாவிலே 2வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. மாணவர்கள், முதலமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்தை புதிதாக திறந்து வைக்கிறார். திறந்து வச்ச 9 மாசத்துல இடிஞ்சு விடுது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடா? கல்விக்காக மாணவர்கள் வட்டிக்கு கடன் வாங்கி படிக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் மட்டும் 89,000 கோடி ரூபாய். கல்வியில் சிறந்த தமிழ்நாடா? இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. எதுல? கல்விக்கான எஜுகேஷன் லோன் அப்ளிகேஷன் போடக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டு மாணவர்கள் இருக்கிறாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடா? ஒரு வாரத்திற்கு முன்பாக கோயம்புத்தூர்ல பார்த்தோமே, 41 மாணவர்கள் உண்ணக்கூடிய உணவுல பள்ளி விழுந்துருச்சு. அந்த உணவை உண்டதற்காக 41 மாணவர்கள், பச்சிளம் குழந்தைகள், பிஞ்சுகள் மயங்கி விழுந்துச்சடா. கல்வியில் சிறந்த தமிழ்நாடா? இது முதல் சம்பவம் அல்ல. இந்த ஆட்சியில 4-5 ஆண்டுகளுக்குள்ளாக மட்டும் என்னால் 50 உதாரணங்களை இது போன்ற காட்ட முடியும். அரசு பள்ளியினுடைய தண்ணீர் தொட்டியில எலி செத்து கிடந்து அந்த தண்ணீரை குடித்து மாணவர்கள் மயக்கம். மாணவர்களுடைய காலை உணவுல, மதிய உணவுல பள்ளி செத்து கிடந்து அதை கவனிக்காம அந்த மாணவர்கள் சாப்பிட்டு வாந்தி மயக்கம். நான் கேட்கிறேன், இந்த பள்ளி விழுந்த அந்த உணவை, இந்த எலி செத்து கிடந்த இந்த தண்ணீரை முதலமைச்சர் குடிப்பீங்களா? உங்க வீட்டு பிள்ளைகளை குடிக்க அனுமதிப்பீங்களா? கல்வித்துறை அமைச்சர் குடிப்பாரா? என்றால் என்ன? கல்வித்துறை அமைச்சருடைய மாணவர் பிரெஞ்சு படிக்கிறார் தனியார் பள்ளியில. அவங்களுக்கு இந்த வலி வேதனை புரியாது. இப்படி கல்வியிலே மட்டும் பட்டியலிட்டுக் கொண்டால் இவ்வளவு கேவலமான நிலைமையில் வைத்துவிட்டு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு தமிழ்நாட்டை சொல்றாங்களே, எவ்வளவு அபத்தம்! சட்டம் ஒழுங்கு, டாஸ்மாக் 48,000 கோடி ரூபாய்க்கு ஆண்டொன்றுக்கு குடிக்கிறான். பொங்கலுக்கு குடி, தீபாவளிக்கு குடி, கிறிஸ்துமஸுக்கு குடி, எதுனாலும், கல்யாணம் குடி, கருமாதினாலும் குடி, எல்லாத்துக்கும் குடி. இப்படி குடிப்பது ஒரு காலத்துல இழிவாக பார்க்கப்பட்டது போய் இன்னைக்கு ஃபேஷனாக மாறி போச்சு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அல்ல தமிழ்நாடு, குடியில் சிறந்த தமிழ்நாடு என்று சொல்லுங்க, ஏத்துக்கிறோம். உங்களுக்கு 710 கோடி ரூபாய்க்கு குடிக்கிறான் வருமானம் டாஸ்மாக்கு. தீபாவளிக்கு 790 கோடி ரூபாய்க்கு குடிக்கிறான். அடுத்த இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் போனா 1000 கோடி ரூபாய்க்கு அச்சீவ் பண்ணிடுவாங்க. டார்கெட் வச்சு விற்கிறாங்க. இது போக கள்ளச்சாராய மரணம் வேற, அதுல செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் இனாம் வேற. என்னடா ஆட்சி நடத்துறீங்க? என்ன ஆட்சி நடத்துறீங்க? இப்படி பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். அறிவார்ந்த பெருமக்களே, அமெரிக்க எழுத்தாளர் மார்க் ட்வைன் ஒரு முறை சொன்னார், இட் இஸ் ஈசியர் டு ஃபூல் பீப்புள் than to convince them that they have been fooled என்று சொன்னார். அதாவது மக்களை ஏமாற்றுவது எளிது, ஆனால் மக்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவனுக்கு புரிய வைப்பது மிக கடினம் என்று சொன்னார். இப்ப இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்குது. மக்களை வாரமே போறவன்லாம் ஏமாத்துறான். திமுக ஏமாத்துது, அதிமுக ஏமாத்துது, இப்ப வந்திருக்கிற நடிகன் கட்சி ஏமாத்துது. இவெல்லாம் ஏமாத்துறான் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி பாடுபடுது. இந்த கட்சிகளுக்கு ஏமாற்றுவது எளிதாக இருக்குது,
ஆனா என் மக்கள் இந்த கட்சிகளால் ஏமாற்றப்படுகிறார் என்பதை புரிய வைப்பது நாம் தமிழர் கட்சிக்கு சிரமமாக இருக்குது. என்ன ஏமாத்துறாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா 1000 ரூபா தருவோம் ஒரு கட்சி, 2000 ரூபா தருவோம் இன்னொரு கட்சி, 2500 ரூபா தருவோம் இன்னொரு கட்சி. ஒருத்தன் சொல்றான் நான் வந்து மகளிருக்கு இலவச பஸ் தருவேங்க. இன்னொரு கட்சி சொல்லுது நான் வந்து ஆண்களுக்கு இலவசம் தருவேன்னு சொல்லுது, மெட்ரோ சிட்டிஸ்ல மட்டும் சில பேருந்துகளுக்கு. இன்னொரு கட்சி சொல்லுது தமிழ்நாடு முழுமைக்கும் பெண்களுக்கு இலவச பேருந்து. காசு என்ன மரத்துல காய்க்குதாடா? இல்ல விதைச்சு ஏதாவது அறுவடை பண்றீங்களா? எங்கிருந்து வரும் காசு என்றால் மக்களை ஏமாற்றுவதற்கு, மக்களை சுரண்டி பிழைப்பதற்கு, மீண்டும் மீண்டும் மக்களுடைய வறுமையையும் ஏழ்மையும் பயன்படுத்தி கொண்டு குளிர் காயக்கூடிய இடத்துல இவங்க இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் ஏமாற்று, இதெல்லாம் நிலைக்காது, இது மோசடி அப்படின்னு மக்களுக்கு கத்தி கத்தி பேசுறோம். புரிய மாட்டேங்குது. ஏன்? தாளாத வறுமை, சகிக்க முடியாத வறுமை, ஏற்றுக்கொள்ள முடியாத வறுமை, இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த கட்சிகள் குளிர் காயுது. அப்ப தொடர்ச்சியாக மக்களுக்கு போதிக்கக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குது. அதனால ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சினா இதற்காக வேண்டும். மக்களை விழிப்புணர்வு படுத்த, அறிவாயுதத்தின் மூலமாக அரசியல் படுத்துவதற்கு வேண்டும் நாம் தமிழர் கட்சி. புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதுதான், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். நாம் தமிழர் கட்சி கடந்த 15 ஆண்டு காலமாக கற்பித்திருக்கிறது. அப்படி கற்பித்து கற்பித்து ரத்தத்தை வேர்வையாக சிந்தி கற்பித்ததன் பயனாக இன்றைக்கு 36 லட்சம் மக்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அப்ப கற்பிச்சுட்டோம், 36 லட்சம் மக்களை ஒன்று திரட்டிட்டோம். இனி அடுத்து வருகிற தேர்தலை புரட்சி செய்வது மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி மிச்சம் இருக்கக்கூடிய ஒன்று. அதை கட்டாயம் வருகிற தேர்தலை செய்வோம். ஒருவேளை இவருடைய வாதப்படி நாம் தமிழர் கட்சி தேர்தலை வெல்லல, ஆட்சியை பிடிக்கல, கலைஞ்சு போயிடுவோமா? உயிரினுடைய ஒரு மூச்சு, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், கடைசி தமிழனுக்கு பிரச்சனை இருக்கிற வரைக்கும், தமிழ்நாட்டினுடைய கடைசி உரிமை பாதுகாக்கப்படுகிற வரைக்கும் ஆட்சியை பிடிக்கிறோம், பிடிக்காம போறோம், அதிகாரத்துக்கு வர்றோம், வராம போறோம், முதலமைச்சர் ஆகிறோம், ஆகாம போறோம், கத்துவோம், பேசுவோம், போராடுவோம், ஒருபோதும் சரணடையவே மாட்டோம். நாங்கள் தோற்கலாம், நாங்கள் வெல்லாமல் போகலாம், ஆனால் ஒருபோதும் இணங்கி போக மாட்டோம், அடிமைத்தனமாக மாட்டோம். காரணம், பல காலமாக 1000 ஆண்டு காலமாக நாங்கள் அடிமையாக இருந்து விட்டோம். ஒரே ஒரு செய்தி தான், மற்ற கட்சிகளுடைய இலக்கு என்பது முதலமைச்சர் நாற்காலிக்கானது. அதிமுகவா எடப்பாடி முதலமைச்சர் ஆயிரணும், திமுகவா ஸ்டாலின் அடுத்து உதயநிதி முதலமைச்சர் ஆகிரணும், தாவேகாவா விஜய் முதலமைச்சர் ஆகிரணும். இவருடைய இலக்கு என்பது முதலமைச்சர் நாற்காலி. ஆனா நாம் தமிழர் கட்சியுடைய இலக்கு முதலமைச்சர் நாற்காலி அல்ல. எங்களுடைய இலக்கு இனத்தினுடைய விடுதலை. அதை சாத்தியப்படுத்துவதற்கான ஒரு கருவி, ஒரு டூல் தான் முதலமைச்சர் நாற்காலி. அதுக்கு தான் எங்களுக்கு அதிகாரம் தேவைப்படுது. அதிகாரத்தை அடைவதில்லை எங்களுடைய இலக்கு. அதிகாரத்தின் வழியே எங்களுடைய இலக்கை அடைவதுதான் எங்களுடைய இலக்கு. என்ன இலக்கு அது? இனத்தினுடைய விடுதலை என்கிற உயரிய இலக்கு. ஏன் நாம் தமிழர் வெல்ல வேண்டும் என்றால், தமிழன் வெல்ல வேண்டும், தமிழ்நாடு வெல்ல வேண்டும், ஜனநாயகம் வெல்ல வேண்டும், அதன் மூலமாக தமிழன் வாழவும் ஆளவும் வேண்டும். அதற்காக வேண்டும் நாம் தமிழர் கட்சி. நன்றி, வணக்கம்.